வணக்கங்க. இன்னைக்கு என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் கால் பண்ணி மேல் வீட்ல இருக்கிற லைன் எதுவுமே ஒர்க் ஆகலப்பா. லைட் எரியல, ஃபேன் ஓடல, எதுவுமே ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளும் போய் செக் பண்ணி பார்த்தோம். ஆக்சுவலா அந்த ரூமுக்கு என்ட்ரன்ஸ்லயே ஒரு ஸ்விட்ச் போர்டு வச்சிருந்தாங்க. அதில போய் சாக்கெட்ட செக் பண்ணி பார்த்தா, லைன் நியூட்ரல் 2த்துலயுமே வந்துட்டு இருந்தது. சரி பக்கத்தில என்ன இருக்குன்னு பார்த்தா, பக்கத்திலேயே வந்து ஒரு ஐசோலேட்டர் வச்சிருந்தாங்க. ஸோ இந்த வீட்டுக்கு இதுதான் வந்து மெயின் டிபி மாரி வச்சிருந்திருக்காங்க. ஸோ அங்க போய் செக் பண்ணி பார்த்தா, அங்கேயுமே லைன் நியூட்ரல் 2த்துலயுமே சப்ளை வருது. இது என்னடா அப்படின்னு நினைச்சுட்டு, கஸ்டமர் கிட்ட மீட்டர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தேன். மெயின் மீட்டர் எங்க இருக்குன்னு கேட்டிருந்தேன். அவங்க வந்து கீழ இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கீழ ஒரு பைப் மூலியமா தான் அதுக்கு போயிட்டுருக்கு. ஸோ அப்போ அங்கே போய் செக் பண்ணி பார்த்தா மீட்டரே ஓடலைங்க. ஆக்சுவலாக வந்து இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இபில இருந்து தான் வந்து பண்ணணும். சரி கஸ்டமர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி மீட்டர் ஓடல. ஸோ அவங்க தான் வந்து லைனை பிரித்து அடிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம சாட்டிஸ்ஃபைடுக்காக நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டோம் ஒரு வாட்டி. லைன் நியூட்ரல் 2த்துலையுமே சப்ளை வருது. கஸ்டமர்கிட்ட நான் தெளிவாக சொன்னேன். நியூட்ரல் ரிட்டர்ன் வருது. ஸோ இபி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் சார் இந்த ப்ராப்ளத்தை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு நான் கஸ்டமர்கிட்ட சொன்னேன். ஆனால் கஸ்டமர் வந்து அவங்க நான் ஃபோன் பண்ணி தரேன் நீங்களே சொல்லிடுங்கப்பா இபி மேன்ட்ட அப்படின்னு சொன்னாங்க. அதேமாதிரி ஃபோன் பண்ணி கொடுத்தாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி சார் நியூட்ரல் ரிட்டர்ன் வருது மீட்டர் ஓடல அப்படின்னு சொன்னதுக்கு சரிப்பா நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு இபி மேனு சொல்லியிருந்தாங்க. நான் அங்கேருந்து கிளம்பிட்டேங்க. இதே போல் எலக்ட்ரிக்கல் வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வரேங்க.